வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு வாழ்க்கை பேரின்ப ஊற்றாக மாற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 சர்வதேச தியான தினம் இல்லையா? அதனால் இன்னைக்கு பதிவில் தியானம், அதனுடைய நன்மைகள், அதனுடைய சிறப்பு எல்லாமே பார்க்கலாம். முதல்ல பணிவு, அதனுடைய சிறப்பை பற்றி ஓரிரு வரிகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பணிவோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லோருக்கும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். இதில் ஒரு சிறப்பு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வந்தர்கள், அதுவும் குறிப்பாக அவங்க பணிவோடு இருந்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு இருக்கின்ற செல்வத்தோடு பல மடங்கு செல்வம் கிடைக்கும். நம்ம பொருள் மட்டும்தான் செல்வத்துக்குள்ளன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். 16 வகை செல்வங்களும் அந்த பணிவோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இயல்பாக கிடைக்கும். அப்போது நம்ம பணிவை எல்லோரும் நம்முடைய பழக்கத்தில் ஒன்றாக கொண்டு வருவோம். 16 வகை செல்வங்களையும் பெற்று மனம் நிறைவோடு வாழ்வோம். தியானம், அதனுடைய நன்மைகள், எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே அதனுடைய நன்மைகள், அதனுடைய சிறப்பை நாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த செயல்களை சிறப்பாக செய்வோம். தியானம் எப்பொழுதுமே முதலில் நாம் ஒரு தகுந்த குருவின் மூலமாக கற்றுக்கொண்டு செய்யும் பொழுது சிறப்பு, பாதுகாப்பும் கூட. எல்லோரும் அமைதியை தேடி ஓடுகின்றோம் வாழ்க்கையில். தியானம் கற்றால், கற்றவர்கள் முறையாக செய்தால் அமைதியை அனுபவிக்கலாம். மனம் கடவுள் நிலைக்கு மாறும். சமநிலை உணர்வு கிடைக்கும். தியானம் செய்து மனம் தடுமாறுகின்றது என்றால் இன்னும் தியானம் ஆழமாக செய்யணும். மாற்றம் தானாக வரும். மனம் எப்பவுமே இன்பமயமாக இருக்கும். தியானம் செய்தால் விருப்பு வெறுப்புகளை கடக்கும். நிறைவு அடையும். வாழ்க்கை பேரின்பமயமாக மாறும். மனம் குழப்பத்தால் துன்பப்படுதா? அமைதியாக ஒரு 10 நிமிட நேரம் உட்காருங்கள். தன்னையும் மறவாமல், பிறிதொன்றையும் நினையாமல் உட்காருங்கள். மனம் தெளிந்து போகும். அமைதி கிட்டும். தியானம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான பயிற்சி. ஏன்? நமக்குள் இருக்கும் பயம் விலகும். மன வலிமை அதிகமாகும். எல்லோருடனும் ஒத்தும் உதவியும் வாழணுங்கிற குணம் இயல்பாக வரும். நாம் செய்யும் செயல்கள் அற்புதமாக வரும். என்னடா பண்றதுன்னு தவிக்கின்ற வாழ்க்கைக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். நிறைய தற்சோதனை, நம்மை நாம பார்க்கணும். நம்மிடம் நிறைய கேள்வி கேட்கணும். இதை செய்யலாமா, பேசலாமான்னு கேள்வி கேளுங்க. நமக்குள் நிறைய மாற்றம் வரும். வாழ்க்கை போகும் பாதை மிக தெய்வீகமாக மாறும். எல்லா விஷயத்திலையும் நல்ல முயற்சி, தெளிந்த அறிவோடு அதில் இறங்கும் பொழுது குழப்பம் நீங்கும். மன அமைதி கிடைக்கும். இந்த வல்லமையெல்லாம் தருவது தியானம் தாங்க. தியானம் செய்ய செய்ய நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆணவம், அந்த ஈகோ சொல்கிறாங்க இல்லையா, கரைந்து போகும். எல்லோருக்கும் நம்மை பிடிக்கும். நமக்கும் எல்லோரையும் பிடிக்கும். தியானம் நம் உறுப்புகள் அட்டகாசமாக ஆரோக்கியமாக இருக்குங்க. தியானம் செய்தால் நம்மக்கிட்ட கோபம், பொறாமை, எரிச்சல், வஞ்சம், நிறைய ஆசை, இதெல்லாம் போய் நல்ல குணங்களாக அது மாறுங்க. தியானம் செய்து பழக பழக நாம் செய்கின்ற தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு தெளிவாக புலப்படும். மாற்றிக்கொள்வோம். மீதம் இருப்பதோ நல்ல எண்ணங்களும் செயல்களும் மட்டுமே. வாழ்க்கை பூக்கள் நிறைந்த பூங்காவை போல அழகாக மாறும். தகுதியுள்ளோர், விருப்பமுள்ளோர் அனைவரும் தியானம் பயிலலாம். தியானம் பயில்வதற்கு என்ன தகுதி? உடலும் உயிரும் இருந்தாலே போதுங்க. தியானம் கற்றுக்கொள்ளலாம். ஏற்ற வயது 16 வயதிற்கு மேல் சிறப்பு. தக்க குருவின் மூலம் மட்டுமே தியானம் செய்ய ஆரம்பித்தால் மிகவும் பாதுகாப்பாக அது நகரும். வாழ்க்கையில் மக்கள் நிறைய அல்லல் தொல்லைப்படுகின்றார்கள். எல்லோவற்றுக்கும் தீர்வு, சிறந்த மருந்து தியானமே அமையும். தினம் தினம் தியானம் செய்வோம். முறையாக கற்றுக்கொண்டு வாழ்க்கை நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாக மாறும். நம் சந்ததிகளும் நன்றாக தலைப்பார்கள். எப்படி உணவை நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் நாம் டெய்லி எடுத்துக்கிறோமோ அதே போல் தியானமும் இருக்கணும் அப்படின்னு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கையில் அமைதி, இல்லறம் அன்பகமாக மாறும். நிறைய நட்பு நமக்கு கிடைக்கும். அறத்தோடு வாழணும்னு நினைப்போம். செயல் செய்வோம். தவம் செய்ய செய்ய எல்லா மதங்களும் வலியுறுத்துவதும் தியானத்தை தான். தியானம் செய்வோம். மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தவம் செய் நெஞ்சே, எய்த விரும்பியதை எய்தலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.
ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்குச் செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.